பின்னாடி ஏதோ லைட் மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. எது தடிக்கிறான். ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கைஸ், என்னடா எடுத்தவொடனே நைட் டியூஷனில் பேசணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட் டியூஷன் தான் இருக்க போது. நம்ம சேனலில் வந்து தனியாக ஒரு சீரீஸே ஆரம்பிக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் டியூஷன்லேயே மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு இந்த இயரில் ஒரு தொடக்கமாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் சமீப காலமாக வந்து கன்னி கோயில் இந்த மாதிரி சாமிகள் தேடி சில பயணங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட முருகர் பற்றி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாருன்னா பார்க்கலாம், போய் பாருங்கள். காட்டுக்குள்ளே வந்து ஒரு கன்னி கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் வந்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இதுதான் காட்டுக்குள்ளே வந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஆல்ரெடி வந்து காட்டுக்குள்ளே ஒரு கன்னி கோயில் இருக்கும். அது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாருன்னா பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே சூப்பராக ஆண்டான த்ரில்லாக இருக்கும். நைட்டில் ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு த்ரில்லாக போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் போகிறேன். ஸோ நைட்டில் வந்து இந்த காட்டுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு சின்ன லேண்ட்மார்க் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. பார்க்கலாம் எப்படி இருக்குது போகுதுன்னு. ஸோ பொதுவாகவே வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து யூடியூப் ஆடியன்ஸ் வந்து த்ரில் கேட்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட் கேட்குறீங்க, ஃபன் கேட்குறீங்க, எல்லாமே வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து வீடியோ எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கேஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். நம்ம காட்டுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தெரில, கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கேஸ் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கோயிலோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சாமிலாம் பார்த்தீங்கன்னா உலாவும் வெளியில் வரும். மீன்ஸ் எப்படின்னா ஊர் எல்லையில் வந்து வரும்னுவாங்க. மேபி நம்மளை பாதுகாக்கும் தான்வாங்க. பட் வந்து அதுவே கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆண்டட்னு சொல்லுவாங்க. சவுண்டு கேட்குது. அது ஓகே தான். 3 இயர்ஸாக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு தைரியத்தில் அப்படியே வரேன். கொஞ்சம் சவுண்டு கேட்குது நிறைய. ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவை நோக்கி போவோங்க கைஸ் நம்ம எல்லாமே. சவுண்டு கேட்குது தெரியல. வழி மாறிட்டானான்னு தெரியல. சவுண்டு கேட்ச்சு எனக்கு. ஐயோ, பேய் வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை, கோயில் வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை. வழி எங்கே இருக்குங்க இதுக்கப்புறம்? இங்கே தான் இங்கேயோ சொன்னாங்க. சவுண்டு ஏதோ கேட்டே இருக்கேன் பின்னாடி. ஏதோ ஆள் சவுண்டா என்னன்னு தெரியல எனக்கு. இன்னும் ஒரு ஊத்திச்சு. சவுண்டு ஏதோ கேட்குது. ஏதோ சம்திங் ஏதோ தப்பான இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு தோணுது எனக்கு. என்னவோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் நடப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த ரூட் இல்லைன்னா வேறு ரூட். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து தப்பாக போகிறோன்னா
டக்குன்னு நம்ம ரூட்டை மாற்றிக்கணும். இல்லைன்னா நம்ம தப்பான வழியில் போனால் அது மனசு வந்து ஏதோ சம்திங் தப்பாக தோணுது எனக்கு. நான் போய் பார்ப்பேன். பாருங்கண்ணா, எதை பார்த்தாலும் பாம்பு தொங்குற மாதிரியே இருக்குது. இந்த ரூட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தப்பான ரூட்டில் போகணும்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் போகலாம். நம்ம அந்த பக்கம் ஒரு ரூட் போச்சு. காட்டுக்குள்ளே தான் பிரச்சனை எப்போவுமே. நம்ம ஒரு ஏன்னா காட்டுக்குள்ளே நிறைய வழி போவோம். ஏன்னா ஒரு ரோடு மாறினாலுமே நம்ம மாறிடுவோம் நம்ம வழி எப்போவுமே. சவுண்டு கேட்குது. சரியான பயமாக இருக்குது எனக்கு. லிட்டரலாக எனக்கு இப்போது தப்பான இடத்துல வந்து தப்பாக மாட்டிக்கிட்டேன்னு தோணுது எனக்கு. நான் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து கன்னி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா, கன்னி கோயிலில் நிறைய கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்கும் கைஸ். காட்டுக்குள்ளே, மலைக்குள்ளே, இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து ஐதீகம். அது எதுக்காகன்றதில்ல, தெரிஞ்சால் கமெண்ட் போடுங்க. ஏதோ ஒரு விசித்திரமாக சவுண்டு கேட்குது. ஏன்னா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நிறைய இந்த மந்திரம் பண்ணுறவங்களாம். என் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னான், இந்த காட்டில் அப்பப்போ நிறையா இந்த மந்திரம் பண்ணுறவங்களாம் கூட வருவாங்க நைட்டில். இந்த பில்லி சூனியம் ஏவல் பண்ணுறவங்களாம் நடுவில் எதனா போயிடாத அப்படின்ற மாதிரி சொன்னான். தப்பி தவறி நான் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரியல கரெக்டான டைமில். எனக்கு முன்னாடி ஏதோ லைட் மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு முன்னாடி ஏதோ தப்பாக நடக்குது. இருங்க ஒரு நிமிஷம் பேசி. ஏதோ லைட் மாதிரி இருக்குது. முன்னாடி போய் பார்ப்போம்.
நான் யாருண்ணா நீங்க? அவன் எது தடிக்கிறான். இதோ ஆடெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கோழிலாம். தொடர்ந்து வீடியோ முடிச்சிடுறேன். நான் ஏதோ தேடி வந்தேன், தப்பா நினைச்சு வந்தேன். நான் ஒன்று நாள் வரேன். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ கேக்குடா, நீ கேக் விட்டு சாப்பிடலடா, பாட்டி சாப்பிடா. என்ன கேக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வச்சு விளையாடுறா பாட்டி. நம்ம வாங்கி அந்த பொருள்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கிறா. அப்படியா? ஆமாம், ஓப்பன் பண்ணி பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு. ஆமாம், கூந்தல் பாடுறது எவ்வளோ பேசுறது பாட்டி. இங்கே சாப்பிட்றா, போகலாம், இங்கேயே சாப்பிட்றா. கட்டி எடுத்துட்டு வரான்டா, குத்த வரான்டா, எவ்வளோ வந்தா பின்னாடி தொத்துறான்டா. வா வா வா. அப்பா